ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க தென்மலை டேம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பட் எப்படி இருக்குன்னு நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். போய் பார்த்துட்டு டேம் பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம டேமுக்கு தான் போயிட்டுருக்குறோம். எந்த பக்கம் போகணுன்னு தெரியலையே. டேம் வந்து மேலே போகணுமா, ஸோ கீழே ஒரு ரோடு இருக்குது, மேலே ரோடு இருக்குது. நம்ம இப்போ டேமுக்கு தான் போயிட்டுருக்குறோம். வாங்க கைஸ், டேமுக்கு போகலாமா? உண்மையிலங்க கேரளா தான். மழை அப்பப்போ மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ஒரு பாலருவியில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தென்மலை கிளம்பிட்டோம். சரி, ஓகே, தென்மலை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லை, தென்மலைக்கு போனதே கிடையாது. அப்புறம் தென்மலைக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டி அப்படியே தென்மலைக்கு விட்டோம். உண்மையில் கேரளாவில் வண்டி ஓட்டுறதுலாம் ஒரு எக்ஸைட்டிங் அந்தளவுக்கு இருந்து சூப்பராக. நிறைய இடங்களில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது, அப்படியே விட்டுறது தான். உண்மையில் சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க டேம் பக்கத்தில் போய்ட்டோம். டேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்களும் நடந்துகிட்டே தாங்க இருக்கோம் டேமுக்கு போயிடலான்ட்டு. அங்கங்கே போர்டை வச்சு திருப்பி விட்ருக்காங்க, அங்கே போங்க இங்கே போங்கன்ட்டு. டேம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஆர்வத்தில் நாங்களும் போயிட்டுருக்கோம். போய் பார்க்கலாம். ஒரு வழியாக டேமுக்கு போகிற இடத்தையும் ரோட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து அப்படியே ரைட்டில் ஒரு ரோடு கட்டாது பாருங்கள், அது வழியாக தான் நம்ம இப்போ மேலே போகணும். வாங்க போயிடலாம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு ½ நடந்துகிட்ருக்கோம். போயிடலாம்னு முடிய மாட்டேங்குதே. வெல்கம் டு தென்மலை டேம். உண்மையிலங்க நாங்கள் படாத பாடு போட்டுட்டோம் டேமுக்கு போகிறதுக்குள்ள. ரோட்டில் எவ்வளோ நடக்கலாம் பார்த்தா மறுபடியும் படி ஏற விட்டாங்க. அது இருக்க மாட்டுக்கு ஒரு 500-600 படி இருக்க மாட்டேங்குது. ஐயோ, எப்படா போகிறதுனுமா, இருங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கும். ஸோ நாங்கள் ஒரு வழியாக டேம் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. தெரியல, பட்டு நாங்கள் டேம்கிட்ட வந்துட்டோம். உண்மையிலே டேம் பார்த்தீங்கன்னா சும்மா லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு வழியாக சரியான டேமுங்க. பட்டு தண்ணி தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் எனக்கு மழை சரியாக தான் பெஞ்சிட்டு இருந்தாலும் எனக்கு வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு டேமில் வீடியோ எடுக்கிறதுக்கு. உண்மையிலே தண்ணிலாம் அந்தளவுக்கு தண்ணி இல்லை, பட் ஓகே. ஏன்னா அப்போ தான் மழை சீசனே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ போகிற இடம்லாம் மழை தான், பட் நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஃபுல்லாகிடும். நாங்களும் டேமை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டோம். உண்மையில் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கும் நடக்க மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணுறது, டேமை சுற்றி பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். டாடா, பை பாய்.